இருக்கிறார்கள், உறவினர் வீடுகளில் வாழ்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு காணிகளை நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் வசதி குறைந்தவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு வீடுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களது தேவைகளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அதிலே மிக கவனமாக இருக்கிறோம். ஆகையால் மன்னிக்க வேண்டும், அரசு அதிகாரிகள் காணிகளை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பதை நீங்கள் அவ்வாறு நினைத்திருந்தால் நிறுத்திவிடுங்கள். அவ்வாறு நீங்கள் உட்பட்டால் நான் கடுமையான நடவடிக்கையில் இறங்க வேண்டிய சூழல். கொடுத்து காசு வாங்கியிருக்கிறார்கள் அரசு அதிகாரிகள், தெரியும் எனக்கு. வீடுகளை கொடுத்து காசு வாங்கியிருக்கிறார்கள், அதுவும் எனக்கு தெரியும். இனிமேலும் அவ்வாறான நடவடிக்கை நடைபெற்றால் அவர்கள் வேலைகள் பறிபோக நிலைமைக்கு ஆளாகுவார்கள் என்பதை இந்த இடத்தில் உறுதியாக கூறுகிறேன். ஏனென்றால் கடந்த ஆட்சியிலே எங்களது கதை செல்லாக்காசாக இருந்தது. 500 கேட்டு 5000 விட்டு விடுவார்கள் அமைச்சர்களும் உயர் அதிகாரிகளும். இப்போது அவ்வாறு செய்ய முடியாது. நாங்கள் அரசாங்கத்தை கொண்டு வந்ததன் பங்காளிகள், நாங்கள் அதிலே கவனமாக இருக்கிறோம். அந்தாந்த இங்கு இருக்கின்ற மக்களுக்கு நான் ஒன்றை கூறுகிறோம். நாங்கள் இந்த அபிவிருத்தியை முன்பும் உங்களுக்கு பல அபிவிருத்திகளை செய்திட முடியும், செய்திருக்கவும் முடியும். அரசாங்கம் என்னை கூட பல தடவை 7 தடவை என்னோடு கௌரவ ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேயின் பிரதிநிதிகள் 7 தடவை என்னை சந்தித்து பேசினார்கள். நான் கோடிக்கணக்கான நிதி எனக்கு வழங்குவதாக கூறினார்கள். எனக்கு ராணுவ உயர் அதிகாரி கூட இந்த அலுவலகத்துக்கு வந்து ஜனாதிபதியின் சார்பாக பேசினார். அது மாத்திரமல்ல, நான் விரும்புகின்ற அமைச்சரை எனக்கு தருவதற்கு தயாராக இருந்தார்கள். நாங்கள் அதனை எதையுமே ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. எங்களது அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. எங்கள் மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்ற வேண்டும்.